ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜென் 3 டியூக் 390க்கு பிஎம்சி ஏர் ஃபில்டர் தாங்க அப்கிரேட் பண்ண போகிறோம். அண்டு இன்றைக்கி போயிட்டு பை பண்ணிவிட்டு இன்றைக்கே ஃபிட் பண்ண முடிஞ்சால் இன்றைக்கே ஃபுல் விலாக் வந்துடும். சப்போஸ் ஃபிட் பண்ண முடியல, அங்கே போயிட்டு ஸ்டாக் ஆர்டர் தான் போடணும் அப்படின்னா ஆர்டர் போடுறது ஒரு விலாக் வரும், ஃபிட் பண்ணுறது தனி விலாகாக தாங்க வரும். ஏன்னா நம்ம சனிக்கிழமான ஒரு விலாக் போட்டே ஆகணும். சப்போஸ் இல்லைன்னா நம்ம பை பண்ணுறதை மட்டும் நான் போடுறேன். அண்டு எவ்வளோ காஸ்ட் வருது, அதோட பிஹெச்பி ஏறுதா இல்லையா, அதோட எப்படி எல்லா ஃபங்க்ஷனும் நான் உங்களுக்கு கிளியராக நான் அங்கே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நம்ம முக்காடு மாமா வர்றாப்புல அவன் கூட செம ஃபன்னாக இருக்க போகுது. அவன் வீடு எங்கே இருக்குன்னா சுந்தராபுரத்தில் தாங்க இருக்குது. சுந்தராபுரம் போயிட்டு அவனை பிக் பண்ணிவிட்டு காந்திபுரத்தில் இருக்க த்ராட்டல்ஸ்க்கு போகிறேங்க. அண்டு வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக தான் வரப்போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க போகலாம். கேட்குதா இல்லையான்னு தெரியலங்க. வந்தாச்சுங்க அவங்க வீட்டுக்கிட்ட. கால் பண்ணலாம், எடுப்பானா இல்லையான்னு தெரியல. முக்காடு எங்கடா? வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். சரி, டக்குனு வா டைம் ஆச்சுடா. நான் இந்த உங்க வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன். வந்துட்டியா? ஓ, அதுக்குள்ள வந்துட்டியா? வா, டபால்னு வந்தா டக்குன்னு போயிடலாம். நான் வந்துட்டு பாரு. டேய், என்னடா முக்காடு வந்துட்டியா? டக்குன்னு வந்துட்டு இவ்வளோ வேகமாக வர்றேன். அவ்வளோதான், 10 நிமிஷம் இருக்குமே, அங்கேருந்து வரைக்கும் உனக்கு லேட் ஆகுமே. அவ்வளோதான், ஜம்முன்னு வந்தாச்சு. சரி வா, ஹேர் ஃபில்டர் வாங்க போகலாம். எங்கே பிரபு? பிரபுவா? டேய் சரிங்க, என்கிட்ட போகலாமா? ஓ, உன்னதான் நிறையா பேர் கேட்டே இருக்காங்க, விளாக்குள்ளே வாங்கன்ட்டு. என்ன எதுக்கு? ஆமாம், நீ க்யூட்டாக இருக்கியாம்மா. போட்டாதரா சாமி, யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி ஓகேங்க, கிளம்பலாம். என்கிட்ட மைக் இல்லை. ஓகேங்க, என்கிட்ட மைக் இல்லை, நான் போகும்போது பேச முடியாது. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். எதுக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக போவானுங்கன்னு தெரில, எதுக்கு தான் இத்தனை ஹார்ன் அடிப்பானுங்கன்னு தெரில. வந்தாச்சுங்க படம் ரேஸ் கஃபே. இந்த ஷாப்பில் தான் கேட்டிருந்தேன் கால் பண்ணி. மேடம், பிஎம்சி ஏர் ஃபில்டர் கேட்டிருந்தோம். பிஎம்சி ஏர் ஃபில்டர் கேட்டிருந்தேன் அந்த அண்ணாட்ட. டியூக் 390 ஜென் 3க்கு. டியூக் 390 ஜென் 3. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. என் ஃபேஸை காட்ட மாட்டேன். கேமரா செட்டப் எப்படி இருக்குது? கச்சிதமாக இருக்கா? ரைடிங் க்ளவுஸ் இருக்குது. இங்கே வருங்க, டிஸ்க் ஆயில் ஊற்றுற அந்த ஆயில் பம்பா, ஆயில் கேஸ். சாரி, ஹெல்மெட் ஒன்று வாங்கணும் கைஸ். நல்ல ஹெல்மெட் ஒன்று வாங்கணும் பார்த்துருக்கேன். இந்த ஹெல்மெட்டு ஸ்க்ராட்ச் ஆகுது. நேற்று கால் பண்ணேன், 2 நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃப்ரீ ஆர்டர் போட்டு தான் வாங்க முடியுமா? அப்படியா? ஸோ நீங்கள் வந்து அவங்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு நம்பர் போட்டேன், பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்கண்ணா, நான் இந்த நம்பருக்கு ஜிபேல அனுப்பிச்சி விட்றேண்ணா. ஓகே, நான் மண்டே கன்ஃபார்ம் கொஞ்சம் வாங்கிட்டாங்கண்ணா. நம்ம சாட்டர்டே போட்டுருவோம். சாட்டர்டே டிஸ்பேச்சஸ் இப்போ நானே சண்டே இருக்கிறதுனால மோஸ்ட்லி மண்டே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம வீக் டேஸ் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. 1 மந்த்துக்கு 2 working days. அதுவும் சண்டே வரனால நம்மளுக்கு லைட்டாக நமக்கு ஆகலாம், அது நம்ம சொல்ல முடியாது. சரி ஓகேங்கண்ணா. நாளைக்கு நம்ம போயிட்டு வாங்க. சரி ஓகேங்கண்ணா. சரி, நான் இப்போ உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸுங்க. கால் பண்ணுறேன், மறக்காமல் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. டக்குன்னு மண்டே வருதுன்னா இல்லை, மண்டே வரும் அப்படின்னாப்புல கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மட்டும் சரி வாங்கிட்டாங்க. ஓகே, நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான்டா, முடிஞ்சு. அதான் 7300 வந்திருக்கு. பிஎம்சி டியூக்கு. ஆமாம், மண்டே தான் வருமாம்மா. ஜென் 3 மண்டே தான் வருமாம்மா. ஏன்
பிரச்சனை, நீ 3 நாள் இருக்குல்ல. ஸ்டாக் ஒர்க்கு 3 days ஆகுமாமாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஸோ இது தனி vlog-ஆ தான் வரும். அண்டு நான் ஒரு இடத்துல போயிட்டு பேசுகிறேன், ஏன்னா இங்கே ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் கிளாரிட்டியாக பேச முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட மைக்கும் இல்லாத காரணத்தினால. ஸோ நான் ஒரு பக்கம் போயிட்டு உங்களுக்கு எண்டிங்கில் நான் என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஓகே மக்களே, நல்லபடியாக ஆர்டர் போட்டாச்சு. அண்டு ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வராதாம்மா. சண்டே வந்துட்டு ஏதோ கொரியர் லீவு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க, என்னன்னு நமக்கு தெரில. அண்டு மண்டே கன்ஃபார்ம் வருங்க. மண்டே வந்தோடனே ஃபிட்டிங் பண்ணுறது ஃபுல்லாக பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக நான் போட்டு விட்றேன். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஸ்பார்க் ப்ளக்கும் வேணும். அது வந்துட்டு இங்கே எங்கேயுமே கிடைக்கலங்க. ஆர்டர் போட்டால் தான் அதுவும் வருமாம்மா. அதுவும் ஒரு 1 week கழிச்சு தான் நம்ம போடுற மாதிரி வரும். முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக இது போட முடியாது, ஏன்னா பார்ட் 2-ஆக தான் போட முடியும். அதாவது ஏர் ஃபில்டர் நான் மாட்டுறது வந்துட்டு பார்ட் 2-ஆக தான் நான் போட முடியும். சனிக்கிழமை ஈவினிங் நம்மளது vlog எப்பயுமே வாரம் வந்துடும். ஒரு 1 month அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தாங்க இதோட vlog எண்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள், டப்பாங்கன்னே வருதுங்க. முக்கடிச்சி நின்றுருக்காப்புல, அவருக்கு என்ன ஜாலியாக இருக்காப்புல, vlog-குள்ளே வந்துட்டான் அவன் பாட்டில். ஓகேங்க, நான் மாற்ற வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திடுங்க. ஓகேங்களா? உங்களுக்காக தாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன்.